அட்சய திருதியை என்பது இந்து மற்றும் சமண மதங்களில் முக்கியமான புனித நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் தமிழ் மாதமான சித்திரை மாதத்தின் வளர்பிறை 3ஆம் நாளில் கொண்டாடப்படுகிறது. அட்சய என்ற சொல் சமஸ்கிருதத்தில் எப்போதும் குறையாதது என்று பொருள்படும். இந்த நாளில் தொடங்கப்படும் எந்த முயற்சியும் தொடர்ச்சியாக வளர்ச்சி மற்றும் நன்மையை தரும் என்று நம்பப்படுகிறது. இந்த நாளின் வரலாற்று முக்கியத்துவம் பல புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாபாரதத்தின்படி இந்த நாளில் வேதவியாசர் மகாபாரதத்தை எழுதத் தொடங்கினார். மேலும் பரசுராமரின் பிறந்த நாளாகவும் இந்த நாளை கொண்டாடுகின்றனர். கங்கை நதி சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்தது இந்த நாளில் நடந்தது என்று கூறப்படுகிறது. குபேரர் லட்சுமி தேவியை வழிபட்டதால் பொருளாளர் பதவி பெற்றார் என்பதும் இந்த நாளின் முக்கிய நிகழ்வாகும். சமண மதத்தில் இந்த நாள் தீர்த்தங்கரர்களில் ஒருவரான ரிஷபதேவரின் நினைவாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளில் சமணர்கள் தங்களின் ஒரு வருட தபஸ்யை முடித்து கரும்புச்சாறு அருந்தி வழிபாட்டை நிறைவு செய்கின்றனர். அட்சய திருதியை நாளில் தங்கம் மற்றும் விலைமதிப்புள்ள பொருட்களை வாங்குவது மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. இந்த நாளில் புதிய தொழில் முயற்சிகள், கட்டுமான பணிகள் தொடங்குவது நன்மை தரும் என்று நம்பப்படுகிறது. மேலும் இந்த நாளில் உண்ணாநோன்பு இருந்து பூசைகள் செய்யப்படுகிறது. கங்கையில் புனித நீராடுதல், தானம் செய்தல் போன்ற சடங்குகள் முக்கியமாக கடைபிடிக்கப்படுகின்றன. இந்த நாளின் ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் மரபு வழிவந்த சடங்குகள் அட்சய திருதியை ஒரு புனித நாளாக மாற்றுகின்றன. இது நம்பிக்கையும் நன்மையும் வெற்றியும் தரும் நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளின் வரலாற்று மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் அட்சய திருதியை ஒரு தனித்துவமான நாளாக மாற்றுகிறது.